விட்டுறாத மயில. பொழுது திருப்பி பாரு, பாத்துக்கிட்டே இரு. பயத்தை இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும். இனிமே நான் எதுக்கும் பயப்பட போறது இல்ல. என் பயம் எதுவா இருந்தாலும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிதான் அதை ஜெயிக்க போறேன். என் பயத்தை இதுக்கு மேலேயும் யாரும் பலவீனமா பயன்படுத்த கூடாது. அப்பா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணத்துக்கு நீங்க தனியா பாதுகாப்பு கொடுக்கறீங்களா மேடம்? அதான் உங்களுக்கு துணையா இருக்கலான்னு. எனக்கு யார் துணையும் தேவையில்ல. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க யாரும் இங்க நிக்க தேவையில்ல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல உன்னை காலி பண்ணிட்டு அப்புறமா இந்த இடத்த காலி பண்றேன். என்னாச்சு இந்த வண்டிக்கு? அவசரமா போகும்போதுதான் கழுத்து அறுக்குது. டீசல் ஆயிருக்குமோ இல்லையே. சாயந்தரம் தான் மாணிக்க டேங்க ஃபில் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னான். இப்பதானே சர்வீஸ் விட்டு எடுத்தான். என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. என் பொண்ணை காப்பாத்தணும்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில போய் ஏன் இப்படி மக்கார் பண்ண? உன்னை ஒழிச்சு கட்டினாதான் நிம்மதின்னு ஐயா எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வேலையை முடிக்கதான் நானும் உன் வீட்டை தேடி போய்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பாதி வழியில நீ என் கண்ணில் மாட்டிட்ட. இங்கே உன் கதையை முடிச்சு இந்த பணத்துக்கு உன்னை துணையா போட்டு போறேன். யார பத்தியும் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாத. அந்த ஆளை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணு விசாரிப்போம். வணக்கம் சார். உன் பிரச்சனை என்ன என்ன? நீங்க? நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சமயம் பார்த்து நானே சொல்றேன் அப்புறமா போடலான்னு. அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு? என்ன அவசரப்பட்டாங்க? என்னங்க நீங்க அந்த பொண்ணை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஒரு சரியான ஆளை பார்த்து அனுப்ப வேணாமா? ஒரு முட்டா பையில போய் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க சார். ஐயா எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு ராத்திரி மயில் ஐயா போட சொல்லிட்டாரு. எனக்கே போன் பண்ணி சொல்றான். அதை விட போலீஸ போட்டா ஏதாவது பிரச்சனை வருமானு எங்கிட்டயே கேக்குறான். இதே மாதிரி அவன் எத்தனை பேர்த்திட்ட ஒளரி கொட்டனா, எத்தனை பேர்த்திட்ட விசாரிச்சான்னு யாருக்கு தெரியும்? நான் உங்க ஆளுங்க. விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக வாயை திறக்க மாட்டேன். ஆனா விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சு அவங்க அப்படியே வாயை மூடி சும்மா இருப்பாங்களா? நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், மயில கொள்ற விஷயத்துல உங்க பேர் சந்தேக லிஸ்ட்ல இருக்கு. அவளுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட முதல்ல உங்களை தான் என்கொயரி பண்ணுவாங்கன்னு. நீங்க கொள்றது சாதாரண ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, எதையாவது காரணத்தை சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா மயில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளை கொண்டுட்டா எஸ்பி சார் சும்மா இருப்பாரா? அதுவும் இல்லாம மயிலு பேர்ல அவருக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவளோட வேலையை பத்தி ஸ்டேஷனுக்கே வந்து பல தடவை பாராட்டி இருக்காரு. அவளோட எதிர்காலத்தில் அவர் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியா வருவான்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அவரே நேரடியா களத்துல இறங்கி உங்களை என்கொயரி பண்ணிட மாட்டாரு. சின்ன தம்பி உளறி கொட்டினது அவர் காதுக்கு போச்சுன்னா உங்க நிலைமை அதோ கதி. அந்த மயிரோட விஷயத்துல உங்களோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சிருன்ற பயத்துல தானே அவளை கொல்ல துணிஞ்சீங்க. ஆண்டி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மயிலு, நீங்க சொன்னது பழிச்சிருச்சு ஆண்டி. இந்தா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை இப்படி பாக்குறதுதான் நல்லா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன சார் ஸ்வீட்லாம் பலமா இருக்கு, வேலை கிடைச்சிருச்சா? ஆமா மலர், இந்த ஸ்வீட் எடுத்துக்க. வாழ்த்துக்கள் சார்.
நீங்க முன்னால செஞ்சது நல்ல வேலைதான் தம்பி, அத நான் தப்பு சொல்லல. ஆனா அவங்க உங்களுக்குன்னு தகுதியான இடம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு இடத்துல நீங்க இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். சாமி புண்ணியத்துல அது நல்லபடியா நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் விபூதி எடுத்துட்டு வரேன். வாங்க ஆண்டி. மயிலு, பெரிய வருமானம் இல்லங்கிற குறைய தவிர டிரைவிங் வேலையில எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ சொன்ன பாத்தியா, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இந்த வேலையிலே சேர்ந்தேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மயிலு, வருமானம், என் தகுதிக்கேத்த வேலை, இது எல்லாமே எனக்கு செகண்டரி தான். என் மேல இருக்கிற அக்கறையில நீ ஒரு விஷயம் சொல்ற, அதுபடி நான் மதிக்கணும்ல. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீ எடுக்க போற முடிவாதான் இருக்கும். அதோட ஆரம்பமா தான் இந்த வேலை. நான் சொன்னதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்ட நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கல சார். நம்ம வார்த்தையை கூட ஒருத்தர் மதிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலையில நீங்க நல்ல பேர் எடுத்து நீங்க அடுத்தடுத்த உயரத்துக்கு போகணும் சார். நாங்கெல்லாம் உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும். கண்டிப்பா மயிலு. உன்னோட அன்பு, உன் ஆதரவு, இது ரெண்டுமே இருந்ததுன்னா நீ சொன்னதை நான் கண்டிப்பா சாதிப்பேன். சரியா? அம்மா, சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். நல்லா இருங்க தம்பி. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். அதுல நேர்மையாவும் உண்மையாவும் உழைச்சு நீங்க பெரிய ஆளா வரணும் தம்பி. கண்டிப்பா ஆண்டி. என் வேண்டுதலை இப்ப இதுவும் சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எல்லாமே உங்க அன்பால தான் நடக்குது. இதுக்கு மேலேயும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நான் வரேன் ஆண்டி. நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. கண்டிப்பா ஆண்டி. வர மலர், வர மயில. ட்ரீட் மறந்துடாதீங்க. இந்த வச்சுக்கோ. நான் கேட்டது ஸ்வீட் இல்ல, ட்ரீட். ஓகே, கண்டிப்பா. சரிம்மா, நானும் டியூட்டி கிளம்புறேன். பாத்து போனோன்னு. சரிம்மா, வரேன்க்கா. சரி. நம்ம ஊர்ல எங்க போனாலுமே நீங்க அந்த ரவுடிங்ல என்கவுண்டர்ல கொண்டதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங் கிட்ட இந்த ஊரை காப்பாத்தி பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க சார். எங்க சார்பில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு சார். அதான் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஸ்பெஷல் பிரியாணி உங்களுக்கு கொடுத்து போலான்னு வந்தேன் சார். நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ரவுடிங் எல்லாம் வந்து பிளேட் பிளேட்டா பிரியாணி திம்பானுங்க, ஆனா காசு கொடுக்காம சண்டை போடுவானுங்க. இனிமே அவனுக்கு தொல்லை உனக்கு கிடையாது. நீ நிம்மதியா வியாபாரத்தை பார்க்கலாம். இல்ல அந்த சந்தோஷத்துல தானே நீ பிரியாணியோட வந்து எனக்கு கவனிப்பெல்லாம் செய்யற. ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான் சார். அந்த ரவுடிங்க ரொம்ப அடாவடி பண்ணிட்டு இருந்தாங்க சார். சும்மா சாப்பிட்டு போனா கூட பரவாயில்ல சார். சமயங்கள்ல கலா கூட காலி போட்டு போயிட்டாங்க சார். நம்ம வாய தொடர முடியாது சார். ராத்திரிக்கும் சேர்த்து பொட்டலம் கொண்டு போயிட்டாங்க சார். அன்னைக்கு லாபம்னு பார்த்தா ஒண்ணுமே நிக்காது சார். அவங்களால எல்லா வியாபாரியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். சார், ஆமா சார். ஏதோ ஆகக்கூடாதுன்னு ஒரு நாள் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்த நாள் அதுக்கும் சேர்த்து டபுளா சாப்பிடுவீங்க. நீங்களும் டயட்டோ மாமியார் மருமக மாதிரி என்னைக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது சார். எல்லா மாமியார் மருமகளும் உலகத்துல சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிற மருமகளை மாமியார் நீ பார்த்தது இல்லையா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணி போய் அந்த குடும்பத்தை பிரிச்சிடாத. அக்கா, டயட்ல இருந்து உடம்பு குறைக்கிறது நல்ல விஷயம் தான்க்கா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சார் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? எஸ், பி பாசிட்டிவ். ரெண்டு பேருக்கு நல்லா எடுத்து சொல்லுமா. 180 நாள் 180 நாள் ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணி 50 கேஸ் தாஜ்மஹால்னு ஐஸ்வர்யா ராய்க்கு வைரமுத்து எழுதினாரல்ல, அதே மாதிரி என் இடுப்ப பார்த்து 50 கேஸ் தாஜ்மஹால்னு எழுத வைக்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான். எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கீங்களா? ஆமா சார்.
என்ன பரவாயில்ல, வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுறீங்க? இதுதான் ஸ்டார்டரா? நோ நோ, திஸ் மை ஃபுல் லான்ச். சும்மா காமெடி பண்ணாதீங்க, அப்புறம் நான் சிரிச்சிட போறேன். ஆண்டவரே, நான் சீரியஸா சொல்றேன். டயட் இருந்து நான் உடம்பு குறைக்க போறேன். என் எடைய செஞ்சுரியில இருந்து 50 கேஜ் தாஜ்மஹாலா மாத்த போறேன். வெரி குட். ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணும் போது அதுல ஒரு நியாய தர்மமானாமா? வானத்தை வில்லா வளைப்பேன், மணல கயிறா திரிப்பேன். எவ்வளவு போய் சொல்றீங்க, நம்புற மாதிரியா இருக்கு? ஐயா, நீங்களும் இந்த பழைய பழமொழி தானா? மாத்தி வேற சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, பதிலுக்கு நான் உங்ககிட்ட சவால் விட போறது இல்ல. நினைச்சத நான் சாதிச்சு காட்ட போறேன். இந்த பரம யாருன்னு அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். சரிங்க பரமரை, உங்க விருப்பப்படி நீங்க செய்யுங்க. ஆனா என்ன, உங்க டயட் கண்ட்ரோல ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டவரே? இந்த ரஹீம் பாய் இருக்கான்ல, நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பக்கெட் நிறைய பிரியாணி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிட்டான். பிரியாணி வாசனை அடி வயிறு வரைக்கும் போய் அமர்க்கலம் பண்ணுது. டேஸ்ட் பிரமாதமா இருக்குன்னு வாசனையே சொல்லுது. ஆண்டவர் சொல்ற மாதிரி அவசரப்பட்டுக்கணும். சபலப்படாத பரமா, கொள்கையில ஸ்டிடியாரு. ஒரு சாதாரண பிரியாணி உன் மனசை மாற்றிடக்கூடாது. உன் முடிவை நீ ஸ்ட்ராங் ஆயிரும். கொஞ்ச நாள் முக்கியம், லட்சியம் தான் முக்கியம். வெள்ளரிக்காய கறி பிரியாணியை கண்டுக்காத மாதிரி நடி. சார், இந்த சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு சார். அதோட இந்த லெக் பீஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்படி ஒரு பிரியாணி என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல சார். ஆனா நீங்க தான் பாவம், நீங்க தான் பிரியாணி மிஸ் பண்ணிட்டீங்களே. இல்லையே, நம்ம சாப்பிட பார்த்துட்டு பரம மனசு அழகுற மாதிரியே இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அழகா. எனக்கு பஞ்சு மாதிரி மனசுதான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் இரும்பா மாத்திக்குவேன். இந்த பிரியாணிக்காக என் உறுதி கொலையாது, என் தவம் கலையாது, முடிவு மாறாது. நல்லா இருக்கு, சிக்கன் செமையா இருக்கு. ஆனா நாட்டுக்கோழியா இல்ல பாய்லர் கோழியான்னு தான் தெரியல. எந்த கோழியா இருந்தா என்ன மணி, நமக்கு டேஸ்ட் முக்கியம். அழகரே, நம்ம என்ன சாப்பிடணுங்கிறது தெரியாம சாப்பிடுறது வாய்க்கும் வயிற்றுக்கும் செய்யற துரோகம். வேணா இப்படி செய்யலாமா? ஒண்ணு, எங்கிட்ட நீங்க ஒரு பீஸ குடுப்பீங்களாமா, அத வாங்கி நான் கடிச்சு பாப்பனாமா, அதுக்கப்புறம் என்ன கோழின்னு சொல்லுவனாமா. ஓகேவா? சார், நீங்க தான் டயட்ல இருக்கீங்களே சார், காய்கறிகளை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னீங்களே. ஒரு பீஸ் சாப்பிடறனால டயட் போயிரும் அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்காக பண்ற விஷயம். அப்புறம் என் பொண்ணு காலையில வர்றப்ப கூட சொல்லிச்சு, வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டா கூட டயட் தானாமா. இப்ப எல்லாரும் அப்படி சாப்பிடுற. சார் இன்னைக்குதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு. வேலை எப்படி இருக்குன்னு போன் பண்ணி விசாரிக்கலாமா? விசாரிச்சுதான் பாப்போம். சொல்லு மயில, என்ன டியூட்டில இருக்கும்போது உனக்கு ஏன் ஞாபகம் எல்லாம் வருதா? அதான் மழை பெய்யுது. கிண்டல் பண்ணாதீங்க சார். புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க. முதல் நாள் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மயில, ஆபீஸ் அட்மாஸ்பியர் கூட நல்லா தான் இருக்கு. ஸ்டாஃப் எல்லாம் கூட எல்லாருமே ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஒர்க் கூட எனக்கு சேலஞ்சிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா சைட்டுக்கெல்லாம் போகணும்ல சார்? ஆமா மயில, எங்க கம்பெனி மூலமா 2 சைட்ஸ்ல மங்களா ஹோம்ஸ்னு கட்டிட்டு இருக்காங்க. அதத்தான் என்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க மயில.
இனிமேதான் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். லஞ்ச் எல்லாம் எப்படி சார்? வழக்கம் போல வெளியில வாங்க வேண்டியதா? கண்ட கடையில சாப்பிடாம நல்ல இடமா பார்த்து சாப்பிடுங்க சார். உத்தரவு மேடம். இன்னும் வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா மேடம்? கரெக்டான நேரத்துல சாப்பிடுங்க, தண்ணி எல்லாம் நிறைய குடிங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். ஓ சரி. மயில, நீ இவ்வளவு அக்கறையா பேசுறதும் என்ன விசாரிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு மயில. மயில, நீ உன்னையே அறியாம வைஃப்ங்கிற ரோலை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், நான் அப்புறமா கால் பண்றேன். சார் வராரு. மயில, ஆண்டவரே, எக்ஸ் மினிஸ்டர் மயில் வாகனத்தோட பிறந்த நாள நாளைக்கு கொண்டாடுறான் போல இருக்கு. அந்த விழாவில பப்ளிக் எல்லாம் இலவசமா வேட்டி சேலையெல்லாம் கொடுக்கறானாமா. அந்த பங்கன்ல பொதுமக்கள் மூலியமா தகராறு கலாட்டா நடந்துடக்கூடாதுன்னு நம்மள பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டுருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம எல்லாரும் பந்தோபஸ்துக்கு இந்த ரிஸ்கோட தான் எல்லா போலீஸ்காரங்களும் டியூட்டி பாக்குறாங்க. உயிருக்கு பயப்பட்டா ஒரு நாள் கூட இந்த வேலையில் இருக்க முடியாது. அப்படி பயப்படுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. சார், நான் உசுருக்கெல்லாம் பயப்படல. சூழ்நிலை சரியில்லைங்கிறப்ப கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. விலகி நின்னா விட்டுவானா அவன்? நீ பயந்துட்டேன்னு சொல்லி உன்னை விரட்டிக்கிட்டே இருப்பான். துணிஞ்சு ஃபேஸ் பண்ணாதான் ஓஹோ இவ வேற மாதிரின்னு சொல்லி கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவான். சரி, நாங்க இத்தனை பேர் உன் கூட இருக்கோம்ல, எங்களையும் மீறி அவன் உன்னை என்ன பண்ண முடியும்? அப்படிதான் விட்டுருவோமா? நான் அதுக்காக யோசிக்கல சார். என்னால அந்த இடத்துல நிறுத்துமையில உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே பிரச்சனையா போச்சு. நான் ஒரு டியூட்டியை பத்தி சொன்னேன். சரிங்க சார், எப்பயாவது நீ சம்மதிச்சிருக்க? அதுல ஏதாவது ஒரு வில்லங்கமான காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னே பாக்குற. நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மயில். அதாரே, நீ புத்திசாலியா இருக்கிறது, பெரிய பெரிய கேஸ பிடிக்கிறதெல்லாம் வேற. முதல்ல மேலதிகாரிங்க சொல்றத கேட்டு மறு பேச்சு பேசாம ஏத்துக்க பழகிக்க. மயிலு, விடு மயிலு. நாங்களாம் உன் கூட தானே இருக்க போறோம். எங்களை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது. நீ தைரியமா வா, பாத்துக்கலாம். ஆமா மயிலு, நாங்க இருக்கும் போது நீ ஒன்னும் பயப்படாத மயிலு. அந்த எம்எல்ஏ ஆளுக நெருங்க விடாம நாங்க பாத்துக்கிறோம் மயிலு. மயிலு, ஒவ்வொரு தடவையும் நான் தான் உன்னை காப்பாத்தணும்னு மயில் வாகனத்துக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாமலே உன்னை அட்டாக் பண்றதுக்கு அவன் திட்டம் போடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா எல்லாமே கைமீறி போயிடும். நான் அவனோட ஆளுன்னு காட்டிக்கிட்டா தான் அவன் போடுற பிளான் எல்லாம் எனக்கு தெரிய வரும். அவன் உன்னை கொல்ற முயற்சியை கைவிடுற வரைக்கும் நான் அவன் போக்குல போய் தான் அவன் பிளானை முறியடிக்க முடியும். அதனாலதான் அவன் சொல்ற மாதிரி நான் நடந்துக்க போறேன். உன்னை காப்பாத்த இந்த அப்பனுக்கு வேற வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சிருமா. அந்த ஆள் மாறிட்டாரு, என் மேல அவருக்கு அக்கறை வந்துருச்சு. என்ன காப்பாத்தான் என்கவுண்டர் பண்ணாருன்னு வாய்க்கிழி அன்னைக்கு பேசினியே, அதெல்லாம் உண்மையில நீ இப்போ அது புரியுதா? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்க? எதுவுமே நடக்காமலையா இப்படி முகவாடி போய் உட்காந்துருக்க? அம்மா, அது இன்னைக்கு வேலை அதிகம், வெயிலும் அதிகம். அந்த கலைப்புல அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கி அவமானப்படுவேன். அம்மா கிட்ட ஒத்துக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கா? அந்த ஆள்கிட்ட நீ அடி வாங்கி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னத நானும் எந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுடி. என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? பொம்பளை புள்ளன் கூட பார்க்காம அவ்வளவு பேர் முன்னாடி உன்னை அடிச்சிருக்கானா மனுஷனா அவன்? எனக்கு அங்க வந்து கோபத்துக்கு அங்கவே அந்த சட்டையை புடிச்சு உனக்கு இருப்பேன். என் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யார் யாரு
நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். அதனால என்ன பாத்துற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் மனசு கல்லாக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். அம்மா என்னாச்சுமா? எதுக்கு மயில் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சண்டெல்லாம் ஒண்ணு போடலடி. என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு மனசு தாங்காம கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த ஆளு இவள அடிச்சுட்டாருடி. அவமானம் தாங்க முடியாம என் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் கூடி குறுகி நிக்கிறத பார்த்தப்போ பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சது தெரியுமா? அந்த ஆள் எதுக்குடி உன்ன அடிக்கணும்? எக்ஸ் மினிஸ்டரோட வீட்ல இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்கா. அதோட பாதுகாப்புக்காக நாங்க எல்லாரும் அங்க போயிருந்தோம். சார் என்ன அந்த ஆளுக்கு கொடை பிடிக்க சொன்னாரு. என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன்க்கா. அதுக்குதான். நீ சரியா தானே பேசியிருக்க, அதுக்கு போய் அடிப்பாரு அவரை? என் பொண்ணு தப்பே பண்ணி இருக்கட்டும் மலரு, அதுக்காக கூப்பிட்டு வச்சு திட்டட்டும் கண்டிக்கட்டும். அந்த இப்படி கை நீட்டலாம்? என் பொண்ணு அடிக்கிறதுக்கு அந்த ஆள் யாரு? அவருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இப்படி கொண்டவனு கை நீட்டி அடிக்கிறதுக்கு தான் நான் என் பொண்ணு பெத்து போட்டிருக்கேனா? நான் வேணும்னே அப்படி செய்யலடா. முதல்ல நீ அழுவும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பலிக்குதுடா. நீ அழுகுறதுக்கு நானே காரணம்னு நினைக்கும் போது உயிரே போற மாதிரி இருக்கு. அந்த படுவாவி மயில் வாகன நான் உன் அப்பங்கிறது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான்டா தங்கம். அது மட்டும் உண்மைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையன், எனக்கு தெரியாமே உன்னை கொல்றதுக்கு அவன் குறி வைக்க ஆரம்பிச்சிருவான்டா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிட்டுண்டா. அதனாலதான் அவன் சந்தேகத்தை உடைக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை பேர் முன்னால நான் உன்னை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. மடி, நான் செஞ்ச இந்த காரியத்தினால நீ வெளியில அழுகுறன்னா நான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறம்மா. தங்கமே, நீயும் நானும் இந்த சித்திரவதையை இப்படியே அனுபவிக்கிறதுக்கு பதிலா அவனை ஒரே அடியா கொன்னு போட்டு போயிடலான்னு தோணுது தங்கம். அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் கனவு, ஆசை, லட்சியம் இதெல்லாம் முழுசா முடிக்க முடியாம போயிடும்ல. அது மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசையும் இருக்கு. பிறந்ததுமே உன்னை கொல்ல சொன்னவனே நான் தான். அப்படிப்பட்ட இந்த படுபாவிய இந்த ஊர் அறிய எல்லார் முன்னாடியும் அப்பான்னு நீ கூப்பிடுவேன். அத நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு பெரிய பேராசை இருக்குமா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்போது நான் உன் பக்கத்துல இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை நான் ரசிப்பேன்ல, அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்திருக்கேன். இதுதான் நிஜம்னு சொல்லிட்டு உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நடிக்கிற டியர் பொண்டாட்டி. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இங்க பொறுப்பான வேலையில வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு கை கொடுத்து விஷ் பண்ணதோட உன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீ விட்டுட்ட. ஆனா அட்லீஸ்ட் என் பொண்டாட்டி இன்னைக்காவது என்ன ஸ்பெஷலா கவனிப்பாளான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். புதமணி சார், ஆண்டவர் ஃபைல கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் சொன்ன வேலையை செய்யாம போன்ல கதையா பேசிட்டு இருக்க.
ஆண்டவர் வந்து சத்தம் போட்டாதான் போவியா? சார் இல்ல சார், இப்பதான் எல்லா ஃபைல்ஸையும் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லா ஃபைல்ஸும் கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் கொடுத்துறேன் சார். ஹலோ சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. வச்சிடுறேன். மயிலு, பேப்பர் எதுவும் மிஸ் ஆகாம பத்திரமா எடுத்து வை எல்லாத்தையும். மயிலு, அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்கவுண்டர்ல அந்த ரவுடி பசங்களை சுட்டு கொண்டா நீ யாத்தையும் சொல்லியே. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் சார். ஏன் மயிலு, நான் தான் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் ஏன் நீ உங்க அம்மாட்ட சொன்ன? நீ எனக்கு நல்லது செய்றீங்கன்னு அம்மாவுக்கு தெரியணும்லப்பா. மயிலு, சார், அம்மா கிட்ட ஏன் சொன்னேன்னு கேட்டேன். அம்மா கிட்ட மட்டுமாவது சொல்லணும்னு தோணுச்சு சார். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நன்றி சொல்ல சொன்னாங்க சார். கண்டிப்பா உங்க அம்மா நன்றி சொல்ல சொல்லியிருக்க மாட்டா மயிலு. எத்தனை தடவை நான் உன்னை காப்பாத்தினாலும் பெத்த பொண்ணை கொல்ல சொன்ன பாவத்தை போக்க முடியாதுன்னு அவ கண்டிப்பா நினைச்சிருப்பான். இப்போ உங்களுக்கு சாதாரணமா தெரியுற இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பரபரப்பான ஒரு ஏரியாவா மாறப்போகுது சார். இந்த சைட்டுக்கு பின்னாலதான் பைபாஸ் ரோடே வருது. இன்னொரு 2-3 வருஷம் தான் சார். அதுக்குள்ள இந்த மால்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தியேட்டர்ஸ், ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த இடமே வேற மாதிரி ஆயிடும் சார். இங்க பாருங்க, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண பார்த்தாலும் சரி, இல்ல நீங்களே வந்து இங்க இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இந்த சைட்ல நீங்க வீடு வாங்குறது உங்களுக்கு லாபகரமான முடிவா இருக்கும் சார். எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கணும். ஹாலோ பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் இப்பவே கிளம்புறேன். சார் இல்ல சார், ஹாலோ பிளாக்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. நீங்களே சுத்தி பாருங்களேன், எல்லாமே செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும்தான். எங்க கம்பெனியோட முக்கியமான பாலிசியே சைட்டோட மெட்டீரியல்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்க கூடாதுங்கிறது தான். ஓகே சார், எனக்கு திருப்தியா தான் இருக்கு. என் ஒய்ஃபையும் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அவங்களுக்கும் ஓகேன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். கண்டிப்பா சார், நீங்க மேடத்தை ஒரு நாள் கூட்டிட்டு வந்து காமிங்க. நிச்சயமா அவங்களுக்கு இந்த சைட் பிடிக்கும். வரேன் சார். ஐயோ, ஒரு படுபாவிய செயினை பறிச்சுட்டு போயிட்டாயா? நான் என்ன பண்ணுவேன்? நான் நினைச்ச மாதிரி தாலி இங்கதான் விழுந்திருக்கு. அப்பா, இப்பதான் போன அவசரம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. மயிலு, சார், எதுக்கு வந்த? ஏன் அப்படி நின்று இருக்க? நான் ஒரு ஃபைல் ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். முதல்லயே பார்த்து கவனமா எடுத்து வைக்க மாட்டியா? என்ன மயிலு நீ? சாரி சார், இப்போ இத வச்சுட்டு அதை எடுத்துக்கிறேன் சார். சொல்லுங்க சார். கீழே கிடக்கிற தாலியை எப்படி எடுக்கிறது? வேற வழி இல்ல, திரும்பவும் ஃபைல கீழே போட வேண்டியதுதான். ஆமாங்க சார். ஒரு நிமிஷம் சார். மயிலு, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஃபைல கீழே போட்டுக்கிட்டே இருக்க? கவனமா வேலை செய்ய மாட்டேன். சாரி சார், கை தவறி விழுந்துருச்சு. இது இப்ப எடுத்துறேன். ஓகே சார். ஐயோ, அப்பா அந்த பக்கம் திரும்ப வரணும்னு பார்த்தா என்ன பார்த்த மாதிரியே நடக்கிறாரே. பேப்பர் எடுக்கிற மாதிரி எவ்வளவு நேரம் தான் நான் நடிக்கிறது?
வச்சிருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார் வச்சுட்டேன் சார். சரி, ஓகே சார். தாலி என்னையும் அறியாம கழண்டு கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி விழுந்தா கட்டினவருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா ஜீவா சருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? சச்சா, நான் ஏன் இப்படி மூட நம்பிக்கையோட யோசிக்கிறேன்? என் கழுத்துல இருந்த தாலி என்னையே அறியாம தான் கீழே விழுந்திருக்கும். அதனால சாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறதெல்லாம் அபத்தம். ஆ, இல்ல ஆண்டி, நீங்க வர்றது எனக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா மலர் இருக்கிற நிலைமையில அவங்களையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. மயில விஷயத்த சொன்னதும் அம்மாவுக்கு எனக்கும் வீட்டுல இருக்க முடியல. வேற எதை பத்தியே யோசிக்க முடியல. அவங்கள பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்தேன். ஆமா தம்பி, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு மனசு அப்படியே பதறி போயிடுச்சு. உங்களுக்கு போய் இதெல்லாம் நடக்கணுமான்னு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா தம்பி? பலகைய இவ்ளோ அலட்சியமாவா போட்டு வச்சிருப்பாங்க? இல்ல ஆண்டி, எல்லாருமே கவனமா தான் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பலகை இருந்த இடம் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் தவறி விழுந்துருச்சு. நாம என்னதான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாலும் நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது நாம என்ன ஆண்டி பண்ண முடியும்? அதுவும் சரிதான் தம்பி. ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் தலைக்கு ஆபத்து வராம காப்பாத்தி இருக்கு.